வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் நம்மோட தினசரி வாழ்க்கைக்கும் நமக்குள் இருக்கிற அந்த ஆழமான ஆன்மீக தேடலுக்கும் இடையில நடக்கிற ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை பத்தி தான். அதாவது ஒரு பாரடைம் ஷிஃப்ட்னு சொல்வாங்களே, அதுதான். பொருளும் ஆன்மாவும் இது ரெண்டும் முற்றிலும் வேற வேற விஷயங்களா, இல்ல ஒண்ணுக்கொன்னு எப்படி தொடர்புடையது அப்படிங்கறத நாம இன்னைக்கு கொஞ்சம் விரிவாக அலச போறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அந்த திங்கட்கிழமை காலையில அலாரம் அடிச்சதும் அதை ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் அவசர அவசரமா வேலைக்கு ஓடணுமேன்னு நம்ம அலுத்துக்கிறோம் இல்லையா? ஒரு எலி சக்கரத்துல ஓடுற மாதிரி தினசரி காலையில எழுந்து நம்ம தேவைகளுக்காக ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஆனா இந்த அன்றாட இயந்திரத்தனமான உழைப்போட உண்மையான நோக்கம்தான் என்ன? ஏன் இவ்ளோ கஷ்டப்படுறோம்? இந்த உலகத்துல நம்ம செலவிடுற நேரமெல்லாம் எதை குறிக்குது? இந்த அவசரத்துல நாம தொலைஞ்சு போயிட்டோமா, இல்ல இதுக்கு பின்னாடி ஏதாவது பெரிய அர்த்தம் இருக்கா? இந்த கேள்விக்கான விடையத்தான் நம்ம தேட போறோம். துன்பம் என்ற விலைய கொடுக்காமல் இங்கு எந்த இன்பத்தையும் பெற முடியாது. கேட்கும்போதே ரொம்ப கசப்பான ஒரு உண்மையை போல தோணலாம். ஆனா இதுல இருக்கிற ஆழம் ரொம்ப பெரியதுங்க. இந்த உலகத்துல நாம தேடுற ஒவ்வொரு சின்ன சந்தோஷத்துக்கும் ஏதோ ஒரு விதமான போராட்டத்தையோ வலியோ நாம விலையாக கொடுத்தே ஆகணும் அப்படிங்கறத இது ரொம்ப தெளிவா சொல்லுது. இத உணரும் போதே நமக்குள்ள ஒரு சின்ன விழிப்புணர்வு வர்றத நீங்களே உணரலாம். இன்னைக்கு நாம எடுத்துக்கிட்ட இந்த ஆழமான கருத்துக்கள் எங்கிருந்து வந்திருக்கு தெரியுமா? ஸ்ரீமத் சுவாமி சித்தபாவனந்தர் எழுதிய தினசரி தெய்வீக சிந்தனை அப்படிங்கிற நூல்ல இருந்துதான். குறிப்பா மே 9ஆம் தேதிக்கான ஒரு சின்ன பகுதி இது. பாக்குறதுக்கு ரொம்ப சுருக்கமான பகுதியா இருக்கலாம், ஆனா ஒவ்வொரு வரியிலும் வாழ்க்கையோட மிகப்பெரிய உண்மைகள் இதுல புதைஞ்சிருக்கு. அதனால இதுல சொல்லியிருக்கிற ஞானத்தை நாம கொஞ்சம் பிரித்து பார்க்க போறோம். அந்த பகுதியோட முதல் வரியிலேயே ஒரு பெரிய கட்டளை கொடுத்திருக்காங்க. மனிதன் தனது உண்மையான இயல்பை அறிய வேண்டும். அதாவது நாம யார், நம்மோட உண்மையான கட்டமைப்பு என்ன, நமக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிற சுய அறிவு நமக்கு கண்டிப்பா தேவை. நம்ம கையில இருக்கிற ஸ்மார்ட் போன் செட்டிங்ஸ் எல்லாம் நமக்கு அத்துப்படி, ஏன் விண்வெளியில இருக்கிற கிரகங்களை பத்திலாம் கூட நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஆனா நம்மள பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கிறது தான் உண்மையான தேடலோட முதல் படி அப்படின்னு இந்த வரி ரொம்ப அழுத்தமா சொல்லுது. சரி, இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போவோம். இந்த பயணம் பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவான 3 படிகளை கொண்டிருக்கு. முதல் படி உண்மையான அறிவு, அதாவது ட்ரூ நாலேஜ். நம்மள பத்தின இந்த உண்மை தெரிய வரும்போது அது அடுத்த கட்டமா நம்ம வாழ்க்கைய ஒரு பயனுள்ள வாழ்க்கையாக மாத்துது. அப்படி வாழ்க்கை முழுமையான பயனை தரும்போது அது கடைசியாக முக்தி அல்லது முழுமையான சுதந்திரம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நம்மை கொண்டு போகுது. இது ஏதோ தற்செயலா நடக்கிற ஒரு விஷயம் கிடையாதுங்க. இது நம்ம வாழ்வின் மிக துல்லியமாக வடிவமைக்கப்பட்ட ஒரு வரைபடம். இந்த வரிய நான் கொஞ்சம் மெதுவாகவும் அழுத்தமாகவும் படிக்க விரும்புறேன். பொருள் உலகில் மனிதனின் வாழ்க்கை ஒரு நோக்கமற்ற கனவு அல்ல. நிறைய நேரங்கள்ல இந்த உலக வாழ்க்கை ஒரு மாயை, இதுக்கு எந்த அர்த்தமும் இல்ல அப்படின்னு நாம நினைச்சிடுவோம். ஆனா அந்த கருத்தை இது முற்றிலுமா மறுக்குது. நம்மளோட அன்றாட வாழ்க்கை, நம்ம படுற கஷ்டங்கள், உழைப்பு எதுவுமே வீணானதோ நோக்கமே இல்லாததும் கிடையாது. இங்க நடக்கிற ஒவ்வொரு சின்ன அனுபவத்துக்கும் ஒரு ஆழமான கட்டமைக்கப்பட்ட நோக்கம் இருக்கு அப்படிங்கறத இது ரொம்ப திட்டவட்டமா தெளிவுபடுத்துது. அப்படியானால் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த பௌதிக உலகத்தோட உண்மையான வேலைதான் என்ன? ஒன்னு, இது நம்மோட தொழில் மற்றும் வாழ்க்கைய வளர்ப்பதற்கான வாய்ப்புகளை நமக்கு கொடுக்குது. ரெண்டாவது, நம்மோட அன்றாட தேவைகளை இது தற்காலிகமாக பூர்த்தி செய்யுது. ஆனா இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமானது என்னன்னா, வாழ்க்கையோட கடினமான பாடங்களை ரொம்ப திறம்பட நமக்கு கத்துக் கொடுக்கிற ஒரு இடமா இந்த பௌதிக உலகம் செயல்படுது. இது நம்மள சிக்க வைக்கிற ஒரு மாயவலை கிடையாதுங்க. மாறா இது ரொம்ப சுறுசுறுப்பான ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோட செயல்படுற ஒரு சூழல். இந்த விளக்கத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சுவாரஸ்யமான வார்த்தை பயன்பாடு என்னன்னா, சிறந்த பயிற்சி களம் அப்படிங்கிற இந்த சொற்றொடர் தான். இந்த உலகத்தை ஒரு சிறைச்சாலையாகவோ தப்பிச்சு ஓட வேண்டிய இடமாகவோ பார்க்காமல் இது ஒரு பயிற்சி களம் அப்படின்னு சொல்றது எவ்வளோ பாசிட்டிவான ஒரு பார்வை பாருங்களேன். ஸ்கூல்லையோ இல்ல விளையாட்டு மைதானத்திலேயோ நாம எப்படி அடிபட்டு அந்த தவறுகள்ல இருந்து கத்துக்கிறோமோ, அதே போல நம்ம ஆன்மா தன்னோட கடினமான பாடங்களை கத்துக்கிறதுக்கான மிகச்சிறந்த பள்ளிக்கூடமே நாம வாழும் இந்த உலகம்தான். இது ரொம்ப சிறப்பா விளக்குற ஒரு விஷயம் என்னன்னா, உலகியல் அனுபவங்கள்ல இருக்கிற இந்த இருமைகளை தான். அதாவது டியூவாலிட்டி. ஒரு பக்கம் நாம ஆசைப்படுற இன்பம் இருக்கு, மறுபக்கம் அதுக்காக நாம கொடுக்க வேண்டிய தவிர்க்க முடியாத விலையான துன்பம் இருக்கு. பயிற்சி களத்துல எந்த ஒரு வெற்றியும் வலியின்றி கிடைக்காது இல்லையா? அத போலவே இந்த உலகத்துல நீங்க இன்பத்தை அனுபவிக்கணும்னு நினைச்சீங்கன்னா துன்பம் அப்படிங்கிற நாணயத்தை நீங்க செலுத்தியே ஆகணும். இந்த யதார்த்தமான உண்மையத்தான் இது தர்க்க ரீதியாக விளக்குது.
இப்ப நாம ஆரம்பத்துல பார்த்த அதே ஆழமான வரிய மறுபடியும் கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பார்ப்போம். துன்பம் என்ற விலைய கொடுக்காமல் இங்கு எந்த இன்பத்தையும் பெற முடியாது. இந்த உலகத்தை ஒரு பயிற்சி களம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா இப்ப இந்த வரிய படிக்கும்போது இதோட உண்மையான அர்த்தம் இன்னமும் ஆழமா புரியுது இல்லையா? துன்பம் அப்படிங்கிறது நமக்கு கொடுக்கப்படுற தண்டனை கிடையாதுங்க. அது நாம கத்துக்கிற பாடத்துக்கான கல்வி கட்டணம், நாம பெறப்போற இன்பத்துக்கான விலை. இந்த ஒரு புரிதல் வந்துருச்சுன்னா நாம நம்மளோட போராட்டங்களை எதிர்கொள்ற விதமே முற்றிலுமா மாறிடும். சரி, இதுவரைக்கும் நாம வெளியுலகத்தை பத்தி பேசணும். இப்போ கொஞ்சம் நமக்குள்ள வருவோம். இதுதான் இந்த முழு தத்துவத்தோட உச்சகட்டம். உடல் அப்படிங்கிறது வெறும் ஒரு பௌதீக பாத்திரம், ஒரு வாகனம் மட்டுமே. ஆனா ஆத்மா அப்படிங்கிறது தான் உங்களோட உண்மையான அடையாளம். நீங்கள் என்பது கண்ணாடில பாக்குற இந்த உடல் அல்ல, அதுக்குள்ள இருக்கிற அந்த உணர்வுபூர்வமான ஆத்மா தான் அப்படிங்கிற முரண்பாட்டை இது மிக தெளிவாக கூடிட்டு காட்டுது. இத புரிஞ்சிக்க மூல நூல்ல கொடுத்திருக்கிற வரையறைய நாம சரியா கவனிக்கணும். ஆத்மா அப்படின்னா என்ன? அது பௌதீக உடலில் வசிக்கும் நான். நீங்க வாழ்ற வீடு உங்களோட அடையாளம் கிடையாது, அது நீங்க தங்கியிருக்கிற ஒரு இடம்தானே. அதப்போலவே இந்த உடல் அப்படிங்கிறது ஆத்மா குடியிருக்கிற ஒரு தற்காலிக வீடு. இத வேதாந்த தத்துவம் ரொம்ப நுட்பமா வரையறுக்குது. இந்த தெளிவு கிடைச்சுமிட்டா நம்மளோட தோற்றம், வயது, நோய்கள் பற்றிய பயம் அப்படின்னு எல்லாமே மாறிவிடும். இதோட இறுதி திறவுகோல் இந்த வரியில தான் இருக்கு. மனிதன் என்பவன் உடல் அல்ல, அவன் பௌதீக உடலில் வசிக்கும் ஆத்மா. வேதாந்தம் வெளி உலகத்தின் மேல இருக்கிற நம்மளோட கவனத்தை அப்படியே நம்மளோட உள்நோக்கிய சுயத்துக்கு முற்றிலுமாக திருப்புது இந்த கூற்று. பயிற்சி களமாகிய இந்த உலகத்துல உடல் அப்படிங்கிற வாகனத்துல பயணம் செய்யற ஒரு நித்தியமான பயணிதான் மனிதன். இந்த வேதாந்தத்தின் அடிப்படை உண்மை மட்டும் நமக்கு உரைத்து விட்டா வாழ்க்கைய பத்தின நம்ம பார்வையே அடியோடு மாறிடுங்க. இப்போ உங்களுக்கான ஒரு முக்கியமான கேள்வியோட இதை நான் நிறைவு செய்ய விரும்புறேன். சற்றே யோசித்து பாருங்களேன். நாளை காலையில நீங்க கண் விழிக்கும்போது உங்களை வெறும் உடலாகவோ அல்லது வேலைக்கு செல்ற ஒரு இயந்திரமாகவோ பார்க்காம இந்த மிகப்பெரிய பயிற்சி களத்துக்குள்ள பாடம் கத்துக்க வந்திருக்க ஒரு ஆத்மாவா உங்களை கருதி பாருங்கள். அப்படி பார்த்தால் உங்களோட அன்றாட பிரச்சனைகள், கோபங்கள், கவலைகள் மற்றும் அந்த நாள் முழுவதுமே எப்படி மாறும் யோசிச்சு பாருங்க.